ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பானிபூரி செய்ய போறோம். வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கூட பச்சை பட்டாணி போட்டு வேக வச்சுக்கலாம். பானிபூரிக்கு ரசம் வைக்கிறதுக்கு ஒரு கை மல்லி, ஒரு கை புதினா, புளி இவ்வளோ போதும், இஞ்சி, பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்குறேன். இது அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, பானிபூரி ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வெந்துருச்சு. இதை மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா அது மாதிரி பூரிக்கு வைக்கிறதுக்கு நல்லா மசிச்சு விட்டுறணும். பாருங்க, வெங்காயம் 1 கப்பு போடுறேன். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாவும் போடலாம், சாப்பிடும்போது இதுவாக இருக்கும், அதனால் தூள் போட்டால் போதும். சால்ட்டு, அவ்வளோதான். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, பூரிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பூரி இது மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் கிடைக்கும். பானிபூரி அப்பளம். இங்கே பாருங்க, குழந்தைங்க பானிபூரி கேட்டால் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க, நல்லா வாங்கிட்டு வந்து நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா வச்சுருக்குறேன். நான் பொரிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அப்பளத்தை வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சு வைக்கணும். அப்போ தான் நம்ம பொரிச்சோம்னா நல்லா பப்புள்ஸ் நல்லா பெருசாக வரும். பாருங்க எப்படி வருது பாருங்க. எண்ணெய் காய விட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை, இன்னும் கருவிடும். பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். எங்கள் கடையெல்லாம் வாங்கி சாப்பிடவே தேவையில்லை. இன்னும் வீட்டில் வாங்கிட்டு வந்து பொரிச்சு வீட்டிலே பசங்க செஞ்சு கொடுங்க, அதான் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே, பானிபூரி ரெடி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. தேங்க்ஸ்மா பானிபூரி.